ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மீனா. இன்றைக்கி பங்குனி உத்தரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ தான் விலாகாக போடலான் இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் விலாக் போடுறதுக்கு டைமே இல்லைங்க. 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு சமாளிச்சுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு விலாக் போடவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப தொல்லை பண்ணுறாளுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். என் பிள்ளைங்கள்லாம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் சரி நம்ம எடுத்து வச்ச வீடியோவை சென்ட் பண்ணிடலான்ட்டு போட்டுட்ருக்கேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சிட்டேன். காலைல ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபமும் சக்கரை பொங்கலும் செய்யலான்ட்டு அதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் என் சின்ன பிள்ளை அழிச்சு போட்டா. அது ரொம்பவுமே நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்ருந்தேன். முருகனுக்கு அன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி தான் முருகருக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் ஆனதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, சிவன், பார்வதி, ராமர், சீதா, ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்பவுமே சிறப்பான நாள். இவங்களுக்கெல்லாம் கல்யாணமான நாள். இன்றைக்கி ஒரு கல்யாண நாள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா கோயிலையும் சரியான கூட்டம், செம்ம விசேஷமாக போயிட்டுருக்கு. இங்கே எங்கள் காந்தி பார்க் முருகன் கோயில் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸும் காணோம். என் பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சு வச்சுட்டா. நான் வீடியோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு விலாகாக போகணுன்னு தான் நினச்சி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. சரி எடுத்து வச்ச வீடியோவாச்சும் விலாகாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு இது போட்டுட்ருக்கேன். அதுதாங்க அன்றைக்கி அங்கே போய் முருகரை பார்த்த அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிட்ட மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா இந்த மாதிரி 4 நாளில் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான மனநிலை எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நமக்கு எவ்வளவோ இதாக இருந்தாலும் அங்கே போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த கடவுளை பார்த்தோம்னா நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அது வீட்டில் சாமி கும்பிட்டா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அந்த அந்த இடத்துக்கு போனால் ஒரு பவர் இருக்குது. அதுக்கு வேண்டிதான் முன்னோர்கள்லாம் கோயில் கட்டியிருக்கிறதா நான் நம்புகிறேன். உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என் பொண்ணுக்கு அன்றைக்கி கிராஜுவேஷன் டே. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். கிராஜுவேஷன் டேக்கு எங்கள் பாப்பா அங்கே ஃபஸ்ட்டே போயிட்டா. நான், என் சின்ன பொண்ணு, எங்கள் ஹஸ்பண்டு 3 பேரும் ரெடி ஆகிட்டு அவளை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அது எங்கே நினச்சி பார்த்திங்கன்னா எங்கள் சக்தி மண்டபத்தில் மண்டபம் பிடிச்சி பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நானே நினச்சிட்டேன், என்னடா ஏதோ ஒரு ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளோ நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணு பார்க்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மனசும் நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு அவளை பார்க்கும்போதே. அவள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணினான். அன்றைக்கி எஸ்ஐ அப்புறம் டாக்டர்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லாவே செஞ்சுருந்தாங்க. அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் இவங்களும். பரதநாட்டியமில் செம்மையாக ஆடினாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்த கிளிக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிங்க் கலர் சாரீ இருக்காங்க ஃபஸ்ட்டு, அவங்க தான் எங்கள் பாப்பாவோட மிஸ்ஸு. நல்லா நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம். இவங்க ஆப்ரேட்டிவில் தான் படிக்கிறாங்க, ப்ரீகேஜி. என் பொண்ணு வரா பாருங்கள், பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு நடந்து வந்துட்டுருக்காளே, அவள் தான் என் பொண்ணு. அழகாக ஆடினா. நானே நினைக்கல இவ்வளோ நல்லா ஆடுவான்னு நினைக்கல. அந்த அளவுக்கு சூப்பராகவே செஞ்சுருந்தா. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு அவளை பார்க்குறக்கு. எல்லா பிள்ளைங்களை விட தாம் பிள்ளை அழகு அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்குமே தோணுச்சு. அழகாக செஞ்சுருந்தா, அழகாக ஆடி இருந்தா. அவளை பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவள் ஆடினதை கவனிக்கிறதை விட அவள் ஆடுறதை நினச்ச சந்தோஷத்துலேயே என்னால் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாத சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேருந்து மிரட்டுறா பாருங்க, அவங்க அப்பாவை தான் மிரட்டிகிட்ருக்கா. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், கை காமிச்சு மிரட்டிகிட்ருக்கா. சூப்பராக ஆடுறா இல்லைங்க? எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கண்ணுக்கெல்லாம் மேக்கப் பண்ண விட மாட்டான்னு நினச்சேன், ஆனால் விட்டுட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். அன்றைக்கி எதுவும் அடம் பிடிக்கல.
இதுவும் செகண்ட் டான்ஸுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து அந்த முஸ்லீம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆடின அந்த குழந்த. அவள் வந்து ஒரு இந்த ராசாத்தி ஒன்று காணாது நெஞ்சு அந்த பாட்டு ரொம்பவுமே அழகாக பாடினா. ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளை எப்படிடா இப்படி பாடிச்சுன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக பாடினா. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்படியெல்லாம் பாடுமா பாப்பா அப்படின்னு நினச்சேன் நான். அந்தளவுக்கு நல்லாவே பாடினா. ஐ திங்க் அவள் வந்து 2 வருஷமாக படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு பேச்சு நல்லா வருது. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ தான் பேசுகிறா ஓரளவு. ஆனால் வாய் பயங்கர வாய். நம்ம யோசிக்காத அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வாய் அடிப்பா. ஆனால் இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறா. அதனால அவளுக்கு அவ்வளோ வார்த்தைங்க வர்றது. மழலைச்சொல் மழலைச்சொல்லும் பேசட்டுமே கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்மார்ட்னஸுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் ஒரு gift கொடுத்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு இதில் நீட்னஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் விட ஸ்மார்ட்னஸுங்கன்னு வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளை ரொம்ப அறிவாளி தான். Nitiksha on stage. Srimati Daksha, Daksha Shri Sashmika, Yash Mayo. நான் வந்து இவ்வளோ ஸ்டேஜில் ஏறி பாப்பாவுக்கு gift வாங்குவேன்லாம் நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.